மயிலாடுதுறையில் மாற்றுத்திறனாளி பொறியியல் பட்டதாரி இளைஞர் ஒருவர் ஏழை மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம் பயிற்சி அளித்து வருவது பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டுகளான சிலம்பம், குத்துச்சண்டை, மான்கொம்பு, கபடி, நீச்சல் போட்டி உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் மனிதர்களின் உடல் ஆரோக்கியத்திற்கும் தற்காப்புக்கும் பயன்படுத்தக்கூடிய வகையில் பாரம்பரிய தமிழர்கள் வாழ்ந்து வந்தனர். இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகளை பொது இடங்களில் விளையாட விடுவதை குறைந்து செல்போன், டிவி என மூழ்கியுள்ளனர். இதனால் கண் பார்வை கோளாறு மற்றும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய சூழலில் இன்றைய மாணவர்கள் வளர்ந்து வருகின்றனர். இதிலிருந்து மாணவர்களை மீட்டெடுப்பதோடு மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அழுத்தத்தை போக்கி எந்தவிதமான சூழலையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறும் மனதைரியத்தை ஏற்படுத்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம் பயிற்சியை கற்றுக் கொடுத்து வருகிறார் மாற்றுத்திறனாளியான பொறியியல் பட்டதாரி இளைஞர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புழுகார்பேட்டை தெருவைச் சேர்ந்தவர் 29 வயதான விமல் என்ற வெங்கடேஷ். இவர் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்துவிட்டு கிராமப்புற மற்றும் நகர்ப்புறத்தை சேர்ந்த ஏழை எளிய குடும்ப மாணவ மாணவிகளுக்கு சிலம்ப பயிற்சி அளித்து வருகிறார். சிறு வயது முதல் சிலம்பம் பயிற்சி பெற்று வந்த வெங்கடேஷ் மாவட்ட அளவில், மாநில அளவில், சர்வதேச அளவில் சிலம்பாட்ட போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளார். இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு ஏற்பட்ட எதிர்பாராத விபத்தில் தனது இடது கையை இழந்துவிட்டார். கையை இழந்தாலும் தான் கற்ற கலை அழிந்துவிடக் கூடாது, இன்றைய தலைமுறையினருக்கு நமது பாரம்பரிய கலைகளை கற்றுக் கொடுத்து அதனை ஒலிம்பிக் அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம் பயிற்சி அளித்து வருகிறார். இதுகுறித்து வெங்கடேஷ் சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டிகள், சிறுவயது முதல் சிலம்பம் பயிற்சி பெற்று நமது பாரம்பரிய கலையான சிலம்பத்தை இன்றைய தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தற்போது பயிற்சி அளித்து வருகிறேன். அதற்கு முக்கிய காரணம் கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு விபத்தில் எனது இடது கையை இழந்தது என்று கூறிய அவர் தொடர்ந்து கூறுகையில், 2016 ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு விபத்தில் ஒரு இடது இழந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு சிலம்பக்கலை கற்றுக்கிட்டதுனால அந்த மனதைரியத்தினால நான் அதை திரும்பி மனதைரியம் அதிகமாக இருந்ததுனால என்னால் இப்படி ஒரு இழப்பை சிந்திச்சு அதுலேருந்து மீண்டு வரத்துக்கு உதவியாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் கற்றுக்கிட்ட இந்த விஷயத்தை பல போட்டிகளையும் பல்வேறு போட்டி, மாநில போட்டி, மாவட்ட போட்டி, சர்வதேச போட்டிகளில் வெற்றி பெற்று ஜெயிச்சு உலக சாதனை முதற்கொண்டு நாங்கள் நிறைய படைச்சிருக்கோம். இன்றைய சூழலில் மாணவர்கள் மனதைரியம் குறைந்து மன அழுத்தத்தால் பல தவறான முடிவுகளை எடுக்கின்றனர். அதனை தவிர்க்கும் வகையிலும் மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்திற்கும் மனதைரியத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த சிலம்ப கலை பயிற்சியை அளித்து வருகிறேன். என்னிடம் பயின்று வரும் மாணவர்கள் மாவட்ட, மாநில அளவிலான பல போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். மன்னர்கள் போர்க்கலையில் முதலில் பயன்படுத்தியது சிலம்ப கலைத்தான் என்று தெரிவித்த அவர் தொடர்ந்து கூறுகையில், சிலம்பக்கலை எதுக்கு கற்றுக்கணும்னா போர்க்கலையின் தாய்க்கலையும் சிலம்பக்கலைன்னு சொல்லுவாங்க. போர்க்கலையிலேயே முக்கியமான கலை சிலம்பக்கலை. ஸோ அதை கற்றுக்கும் போது உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மன எதிர்ப்பு திறன் எல்லாமே உங்களுக்கு வரும். அதேமாதிரி மாணவர்கள் நல்லா படிப்புக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் முக்கியமாக உதவுது. இதை எல்லாருமே கற்றுக்கணும். தற்போது பார்த்திங்கன்னா முதலமைச்சர் தங்கக்கோப்பையில் கூட நம்ம மயிலாடுதுறை மாவட்டம் தான் ஃபஸ்ட்டு மெடல் அடித்தது. அதுவும் என்னோட மாணவன் தான் ஃபஸ்ட்டு அடித்தது. இது இல்லாமல் நானும் சரி டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் ஆகி ஸ்டேட்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இது குறித்து அங்கு பயின்று வரும் மாணவி கீர்த்தனா சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டிகள், பாரம்பரிய கலையான சிலம்பத்தை ஆசிரியர் விமல் மூலமாக நன்றாக கற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். இது குறித்து தொடர்ந்து பேசிய அவர், இதை மாதிரி பாரம்பரிய கலை சிலம்பம் ஒன்று இருக்கிறதே எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதோட முக்கியத்துவத்தை கூறி அது மேலே எங்களுக்கு ஆர்வம் வர்றதுக்கு காரணம் எங்களோட மாஸ்டர் தான். இது இந்த சிலம்பம் சுற்றுறது மூலயமா எங்களுக்கு உடம்பும் மனதும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. ரெட்டகையால் சிலம்பம் சுற்றுறதுனால எனக்கு பிரெயினும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இங்கே மட்டும் இல்லாமல் கிளாஸில் இருக்கும் போது எல்லாத்தையும் ஆக்டிவாக நல்லா அப்சர்வ் பண்ணிக்க முடியுது. இதனைத் தொடர்ந்து இந்த கலையை பற்றி பேசிய சிலம்ப ஆசிரியர் விமல், வேலைவாய்ப்பில் சிலம்பம் பயிற்சி பெற்றவர்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பிற்கு கடந்த ஆண்டு முதல் சிலம்பத்தை சேர்த்திருக்கிறார்கள். பாரதியார் விளையாட்டுப் போட்டி மற்றும் முதல்வர் கோப்பை போட்டியில் சிலம்பத்தை இணைத்துள்ளனர். தற்போது சர்வதேச போட்டியில் பங்கேற்கும் வகையில் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறேன். நமது பாரம்பரிய கலையை அழியவிடக்கூடாது, விளையாட்டில் நமது பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் பயிற்சி அளிக்கிறேன்.
அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 3% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ஊக்கமாக இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க சிலம்பத்தில் வெற்றி பெற்ற சான்றிதழ்கள் வந்து அரசாங்கால் அங்கீகரிக்கப்பட்டு 3% இடஒதுக்கீட்டில் கல்லூரியில் சேர்கிறதுக்கும் ஃபீஸ் வந்து ரொம்ப குறைவாக கட்டுறதுக்கும் பயனளிக்குது. இது இல்லாமல் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. சிலம்பம் வளர்ச்சியடைந்தால் பொருளாதார அளவிலும் வளர்ச்சி கிடைக்கும். தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டால் மாணவர்களுக்கு மனம் புத்தி உறுதியாக இருக்கும். சிலம்பத்தில் ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, தொடுமுறை போன்ற பல போட்டிகள் உள்ளன. தொடுசிலம் என்பது அரசு அங்கீகரிக்கப்பட்டது. இதற்கு தொடுமுறை போட்டி என்று பெயர். மாநில அளவில் மட்டுமே முடிந்துவிடும் சிலம்ப போட்டியை ஒலிம்பிக் அளவிற்கு கொண்டு செல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கும் சிலம்பத்தை பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும். கல்வி தகுதிக்கு ஏற்றவாறு மாவட்டம் தோறும் அரசு பள்ளிகளில் சிலம்ப ஆசிரியர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும். இதற்கு தமிழக அரசும் விளையாட்டு ஆர்வலர்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என சிலம்ப ஆசிரியர் விமல் கோரிக்கை வைத்துள்ளார். பல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போட்டிகளில் வந்து சரியான ரூல்ஸ் தெரியாமல், விளையாட்டோட நுணுக்கங்கள் தெரியாமல் போட்டிகள் வந்து தவறான முடிவுக்கு போக வேண்டியதுனால நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால் அது சிலம்பம் தெரிஞ்ச ஆசான்களே நீங்கள் நியமனம் பண்ணிங்கன்னா அது போட்டி வந்து சரியான முறையில் நடக்கும் அப்படிங்கிறது எங்களோட வேண்டுகோள். ஸோ அது ஒரு முன்னெடுத்து எங்களை மாதிரி ஆசான்களுக்கு பள்ளிகளில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். சத்தியம் செய்திகளுக்காக மயிலாடுதுறை மாவட்ட செய்தியாளர் கமலக்கண்ணனுடன் செய்திக்குழு.